Question number 8. Explain Vogel's approximation method by obtaining initial feasible solution of the following transportation problem. ஒரு 3/4 டேபிள் கொடுத்துருக்காங்க. D1, D2, D3, D4 and O1, O2, O3 12 செல்ஸ் இருக்குது. இதில் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 சப்ளை வந்து 6, 1, 10 டோட்டல் 17. அதே போல் டிமாண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். 7, 3, 10, 10, 15, 15 + 2 17. அப்போ டோட்டல் டிமாண்ட் டோட்டல் சப்ளை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. டோட்டல் டிமாண்ட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை. இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம கணக்கை இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணலாம். டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ சம்மில் கொடுத்துருக்கிறது திருப்பி எடுத்து எழுதிக்கிறோம். சம்மில் கொடுத்துருக்கிற டேபிளில் எழுதிக்கிறோம். பெனாலிட்டி இது ரோ வைஸ், அடுத்தது காலம் வைஸும் பெனாலிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி பெனால்ட்டினா என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? பெனாலிட்டி அப்படிங்கிறது ரோ வைஸ் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய மினிமமாக இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் இந்த வரிசையில் எது வருது? 2 and 3. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரெண்டுத்தையும் லெஸ் பண்ண என்ன வருதோ அதான் டிஃப்ரென்ஸ் 1. அடுத்தது ரோ 2, அதாவது O2. அதில் மினிமமாக இருக்கிற 2 எண்கள் 0 and 1. டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 1. தேர்ட் ரோ இதில் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட்ஸ் எதுனா 5 and 8. டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 8 - 5 3. இன் தி சேம் வே காலம் வைஸ் இதில் மினிமம் 2 நம்பர் 1, 2. டிஃப்ரென்ஸ் என்ன வரப்போகுது? 1. அதே போல் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 0 and 3க்கு டிஃப்ரென்ஸ் 3. இதில் மினிமம் 2 நம்பர் என்னன்னா ஸ்மாலஸ்ட் 2 நம்பர் 6 and 11. டிஃப்ரென்ஸ் வந்து 11 - 6 5. இந்த லாஸ்ட் ஒன்னில் 1 and 7. டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 7 - 1 6. பெனாலிட்டி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பெனால்ட்டிங்கிறதுல வரக்கூடிய எண்கள் நம்பர்ஸ் அதில் கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்குறோம். 1, 1, 3, 1, 3, 5, 6. இதில் எது பெரிய எண் அப்படின்னா 6 தான் பெரிய நம்பர். அப்போ அந்த 6 இருக்கக்கூடிய காலம், இந்த காலத்தில் மினிமம் நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 1. அப்போ அந்த 1 இருக்கிற செல்லை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த செல்லை அலாட் பண்ணுறதுக்கான மெத்தேடு தான் இந்த பெனாலிட்டி அப்படிங்கிறது. பெனாலிட்டி எப்படி இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிட்டு அதை வந்து சப் பண்ணி போட வேண்டியது. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் பெனால்ட்டியில் வரணும். இந்த இடத்துல நம்ம அலாட் பண்ண போகிறோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 2, இந்த ரோவில் இருக்கக்கூடிய நம்பர் 1. 2, 1, 1, 2. இந்த ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் 1 தான். அதனால் 1 தான் இந்த இடத்துல நம்ம அலாட் பண்ண போகிறோம். 1ங்கிறத அலாட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பேலன்ஸ் என்ன இருக்க போகுது? 0. 1ங்கிறத இந்த 2ங்கிறதுல 1 லெஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸு 1. இப்போ எந்த ரோ கேன்சல் ஆகிருக்கு? O2 கேன்சல் ஆகிட்டு. இனிமேலுக்கு O2ங்கிறதே வராது. O2ங்கிறது வராது. O1, O3 வரும். D1, D2, D3, D4லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த ரோ மட்டும் வராது. செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, இது மட்டும் வராது. எது வராது? O2ங்கிறது மட்டும் 0 ஆகிடுச்சு. அதனால் O2ங்கிற இந்த ரோ வராது. ஃபஸ்ட்டு ரோ, தேர்ட் ரோ மட்டும் இருக்கும். அதுதான் அடுத்தது எழுத போகிறது. O1, O3 2 ரோ, ஃபஸ்ட்டு ரோ, தேர்ட் ரோ. D1, D2, D3, D4 அப்படியே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வேல்யூ எல்லாத்தையும் எழுதிடுறோம். சப்ளையும் டிமாண்டும் இருக்குது. இதுலேயும் அதே போல் பெனால்ட்டினா என்ன? ஸ்மாலஸ்ட்டு 2 நம்பர்ஸ். இந்த ரோவில் வந்து 2 and 3. டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 1. இந்த லாஸ்ட் ஒன்னில் 5 and 8 எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து 3. அடுத்தது காலம் வைஸ் 2, 5. டிஃப்ரென்ஸ் என்ன? 3. 3, 8. டிஃப்ரென்ஸு 5. 11, 15. டிஃப்ரென்ஸ் 4. 9, 7. டிஃப்ரென்ஸ் 2.
இதில் ஹையஸ்ட் நம்பர் பெனால்ட்டின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 3, 5, 4, 2 அண்டு 1, 3. இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 5 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ 5 இருக்கிற காலம் இதில் தான் நம்ம நம்பரை சூஸ் பண்ண போகிறோம். எந்த செல்லு? 3 அண்டு 8ல் மினிமம் நம்பருங்கிறது 3. அதனால் 3ங்கிற செல்லை தான் இப்போ நம்ம அடுத்தது அலாட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுக்க போகிறோம்? இந்த காலத்தில் 5 இருக்குது, இந்த ரோவில் 6 இருக்குது. ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட் ஒன்? 6, 5, 5, 6. ஸ்மாலஸ்ட் ஒன் 5. அதனால் 5 அப்படிங்கிறத இங்கே அலாட் பண்ணிடுறோம். அப்போ இந்த 5ங்கிறது பேலன்ஸ் என்ன இருக்குது? 0. இதில் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 1. ஸ்டெப் 3 ஓவர். இதில் எது கேன்சல் ஆகிருக்கு? D2 போயிடுச்சு. D2ங்கிறது 0 ஆயிடுச்சு. D2 0 ஆனோடனே நம்ம மீதி இருக்கிற D1, D3, D4 அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். D1, D3, D4. D1ல் என்ன இருக்குது? 2, D3ல் 11 அண்டு 7. அதே போல் 5, D3ல் 15 அண்டு 9. சப்ளை இருக்கிறது அப்படியே எழுதிறப்போம். இதில் பேலன்ஸ் என்ன எவ்வளோ இருக்குது? 1. இங்கே 10. இந்த இடத்துல 7, 3, 1. பெனாலிட்டி எது? இந்த ரோ வைஸ் பார்க்கும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 அண்டு 7. 7க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 5. செகண்ட் ரோவில் 5 அண்டு 9. டிஃப்ரென்ஸு 9 மைனஸ் 5, 4. அது அப்படியே இருக்கட்டும். காலம் 2, 5. டிஃப்ரென்ஸ் 3. 11, 15. சப் பண்ணோம்னா 4. பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் வரணும். 7, 9. டிஃப்ரென்ஸ் வந்து 2. எழுதியாச்சு. இந்த பெனால்ட்டியில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தோம்னா 5 தான். 3, 4, 2, 4, 5. பெரிய நம்பர் எதுன்னா 5 தான். அப்போ அந்த 5 இருக்கிற ரோவில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 2, 11, 7ல் 2 தான் மினிமம் நம்பர். அந்த செல்லை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு இதில் தான் இந்த நம்பரை அலாட் பண்ண போகிறோம். எந்த நம்பரு? இங்கே 1. சப்ளை 1. டிமாண்டு 7. 7, 1. ரெண்டுத்தில் ஸ்மாலஸ்ட் ஒன் இஸ் 1. அதனால் 1ங்கிறத எழுதிக்கிறோம். சின்ன நம்பரை இங்கே எழுதிக்கிறோம். அப்போ இது என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது, 0. இந்த இடத்துல வந்து 1 லெஸ் ஆகி பேலன்ஸு 6. இப்போ 0 ஆனது O1. அப்போ அந்த O1 அப்படிங்கிற ரோ இனிமேலுக்கு வராது. இனிமேலுக்கு வர்றது இந்த ரோ மட்டும்தான் வரும். O3 அந்த ரோ மட்டும்தான் வரும். 5, 15, 9. சப்ளை வந்து என்ன இருக்குது? இது 0 ஆகிட்டு 10. இந்த இடத்துல டிமாண்ட் வந்து 6, 3, 1. இதுலேயும் அதே போல் பெனாலிட்டி. பெனாலிட்டி போடும்போது இந்த இடத்துல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 2 நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். 1 இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பெனாலிட்டி போட முடியாது. ஆனால் இங்கே வந்து ரோ வைஸ் பார்க்கும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் 5 அண்டு 9. டிஃப்ரென்ஸ் வந்து 4. அப்போ பெரிய எண் எதுன்னா 4 தான். ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதுதான் பெருசாக இருக்கும். அப்போ இந்த செல்லில், அதாவது இந்த ரோவில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னா 5 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அந்த செல்லில் அலோகேட் பண்ணுறோம். எதை? 6 அல்லது 10. ரெண்டுத்தில் எதை கொடுக்கலாம்? 6 கொடுக்கலாமா 10 கொடுக்கலாமான்னா ஸ்மாலஸ்ட் ஒன் 6. அதனால் 6ஐ கொடுக்குறோம். அப்போ இது என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. இதில் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 4. இப்போ எது கேன்சல் ஆகிட்டு? D1 போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது D3, D4 மட்டும் இருக்குது. O3 அப்படிங்கிறதுல D3, D4 இருக்குது. அதை அடுத்தது எழுதுகிறோம். D1 அப்படிங்கிறது 0. அதனால் மீதி எதை தான் எழுதலாம்னா D3யும் D4 மட்டும்தான் இருக்கும். D3, D4 மட்டும்தான் இருக்கும்.
D3ல எவ்வளோ நம்பர் இருக்குது? D3ல இருக்கிற நம்பர் வந்து 15 9. இங்கே டிமாண்ட் வந்து 3 1. இந்த இடத்துல சப்ளை 4. பெனாலிட்டி பார்க்கும்போது நம்ம இங்கே வந்து பெனாலிட்டி வராது. ஒரு டிஜிட் இருக்கிறதுனால பெனால்ட்டி வராது. இங்கே மட்டும்தான் வரும் பெனால்ட்டி. 15ல் 9 லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 6. அதுதான் பெரிய நம்பர். அப்போ அந்த 6ங்கிற பெரிய நம்பர் இருக்கிறதுனால அது இருக்கக்கூடிய இந்த ரோ இதில் தான் நம்ம நம்பரை அலாட் பண்ண போகிறோம். அதுவும் முதல்ல எதை எடுத்துக்கணும் அப்படின்னா 15 9 இந்த ரெண்டு நம்பரில் ஸ்மாலஸ்ட் ஒன் சின்ன நம்பர் எதுன்னா 9. அதனால் 9 தான் ஃபஸ்ட்டு நம்ம அலாட் பண்ணுறோம். இதில் எத்தனை நம்பர் போடலாம் அப்படின்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட் ஒன்றுனா 1 தான். அதனால் 1ங்கிறத போட்டுட்டோம்னா இந்த இடம் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அடுத்தது இதில் வந்து என்ன ஆகிடுது? 1 கொடுத்துட்டோம்னா 3. நெக்ஸ்ட்டு இந்த மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஒரே ஒரு செல்லு 15ங்கிற செல் மட்டும்தான் இருக்குது. இங்கே 3, இதுலேயும் 3. அப்போ இதுலேயும் 3யை கொடுத்துட்டோம்னா இதுவும் ஓவர். ஸ்டெப் 7 கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுறோம். எது இதில் நம்ம அலாட் பண்ணோமோ அந்தந்த நம்பர்லாம் கரெக்டாக போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நம்பர் எது எதுக்கெல்லாம் அலாட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து எழுத வேண்டியதுதான். O1 D1, O1 D2. ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ரோவில் இந்த இடத்துல மட்டும்தான், அதாவது O2 D4. அடுத்தது O3, இதில் D1. அதே O3யில் எகைன் வந்து D3, O3 D4. இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டேபிளில் அப்படியே அந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 1 × 2, 5 × 3. நெக்ஸ்ட் ரோ 1 × 1. லாஸ்ட் ரோவில் 6 × 5 × 15, 3 × 15. இந்த லாஸ்ட் ஒன் இஸ் 1 × 9. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 2, 3 5 15, 1 1 1, 6 5 30, 3 15 45, 1 9 9. rupees 102. இதுதான் ஆன்சர்.